தினமொரு வசனம். சங்கீதம் 4 வசனம் 8. சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். விளக்கம். உங்களுடைய வாழ்க்கையின் மீதமுள்ள நாட்கள் நீங்கள் வாழ்க்கையின் நிம்மதியாக தூங்கும் இரவுகளை சார்ந்திருக்கிறது என்று ஒருவர் கூறினார். என்னுடைய சரீரம் படுத்து கொண்டிருக்கிறது, ஆனால் என்னுடைய மனம் உட்கார்ந்திருக்கிறது என்று ஒரு சிறுவன் தன்னுடைய தாயிடம் கூறினான். இந்த சிறுவனை போல நம்மில் பலர் தூங்குவதற்கு சிரமப்படுகிறோம். நீங்கள் தூங்க முடியாமல் ஒரு கவலையினால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை அமைதிப்படுத்த வேண்டும் என்றும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர் வல்லவர் என்ற விசுவாசத்தை அவர் உங்களுக்கு தர வேண்டும் என்றும் அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். தாவீது துயரங்களை சந்தித்த போது அவன் இதைத்தான் செய்தான். ஏனெனில் அவன் இவ்வாறு எழுதினான்: சமாதானத்தோടെ படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். உங்களுடைய பரலோக பிதா உங்களை அறிந்து கொள்ளும் போது நீங்கள் ஒரு இனிமையான இளைப்பாறுதலை பெற முடியும். 2ஆம் உலக போரின் போது இருதயத்தை உறைய வைக்கும் குண்டு வெடிப்புகள் நிகழ்ந்த போது ஒரு வயதான பெண் ஆச்சரியமான அமைதியுடன் காணப்பட்டார். திகிலிலும் அபாயத்திலும் அவர் பெற்றிருந்த அமைதியின் ரகசியத்தை குறித்து அவரிடம் கேட்டபோது, நான் ஒவ்வொரு நாள் இரவிலும் ஜெபிக்கிறேன். பின்பு தேவன் எப்போதும் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். எனவே நான் அமைதியுடன் படுக்கைக்கு செல்கிறேன். நாங்கள் இருவரும் விழித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் பதிலளித்தார். ஆம், உங்களுடைய பரலோக பிதா உங்களை கனிவுடன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணரும் போது நீங்கள் அமைதியுடன் உறங்க முடியும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாக்கும் என் தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆமீன்.